வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்களின் ஸ்ரீ. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால், இலங்கையில் வடமாகாணத்தில் யாழ் மாவட்டத்தில் பெருமாள் கோயிலடியில் ஒரு ஸ்டூடியோ. அதை நாங்கள் நாங்கள் சொல்ல போகிறோம். அதுக்கு முதல் எங்களுடைய யூடியூப் சேனலை பார்க்குற உறவுகள், உலகெங்கும் பறந்து வாழுகிற எங்களுடைய உறவுகள் எங்களுடைய சேனலை நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு, ஒரு லைக் பண்ணி, பெல்லை தட்டி நல்லா பகிர வேணும்னு கேட்டுக்கொண்டு, தாயகத்திலே சிறந்த தேன்மதுர குரல் என்று அழைக்கப்பட்ட ஒரு பாடகர், தாயகத்தின் பாடகர், பல ஆயிரக்கணக்கான ரசிக பெருமக்களினுடைய மனதை வென்ற ஒரு பாடகர், பல ரசிகர்களுடைய உள்ளங்களில் இன்றும் குடிகொள்ளக்கூடிய ஒரு தாயக பாடல்களை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்ற, எல்லா விதமான பாடல்களையும் வழங்கக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு பாடகர். அதாவது வேறு யாருமில்லை, உங்கள் அன்புக்குரிய பாடகர், கலைத்திறமை வாய்ந்த, மிக மதிநுட்பமாக பாடல்களை கொண்டு செல்லக்கூடிய ஒரு உறவைத்தான் நாங்கள் சந்திக்கிறோம். அது வேறு யாருமல்ல, உங்களின் அன்புக்குரியவர் நிரோஜன் அண்ணா அவர்களை நாங்கள் வந்திருக்கிறோம். நீண்ட காலமாக தாயகத்திலும் புலத்திலும் வாழுகிற அத்தனை உறவுகளும் நிரோஜன் என்றால் அப்படி ஒரு அறியக்கூடிய ஒரு வகையில் இருந்தவரை தான் என்னை சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம். உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற அத்தனை உறவுகளுக்கும் நாங்கள் ஒரு வணக்கம் சொல்லுவோம். இந்த யூடியூப் காணொலி மூலமாக உலகெங்கும் பறந்து வாழும் ரசிகர்களும் சரி, புலம்பெயர் தேசத்து எம் உறவுகளும் சரி, இந்த நிகழ்வுக்கு, இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஆதரவு கொடுக்க வேண்டும். இது ஒரு பிரயோசனமான ஒரு சேனல். எங்களை போன்ற பல கலைஞர்களை, இந்த போராட்டத்திலே பங்கு பெற்றியவர்களாக இருக்கலாம், போராட்டத்துக்கு உந்து சக்தியாக இருந்தவர்களாக இருக்கலாம், இன்னும் அந்த கலைப்படைப்பால் பல வகையிலே துணை போன பல கலைஞர்களை இவர்கள் நேர்காணல் செய்து உங்களுக்கு அறிமுகம் செய்து உங்களுக்கு அதை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஆதரவு கொடுக்க வேண்டும், எல்லாரும் ஷேர் பண்ண வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டு தொடர்வோம். நிரோஜனுடைய அன்புக்கு நாங்கள் என்றும் ஆதரவை வழங்கி கொண்டு நாங்கள் திரும்ப உங்களை உறவுகள் கேட்பினோம். நிரோஜன் அன்னைக்கு என்ன முழு பேர், அவருடைய சொந்த முகவரி இப்போ எங்கே இருக்கிறார், இவர் எப்படி இடங்களில் இப்போ தற்போது அவருடைய அடுத்த கட்ட நகர்வுகள் சம்பந்தமாக நாங்கள் பேச போகிறோம். சுவாரஸ்யமாக நிரோஜன் என்று தெரிஞ்சாலும் அவருடைய முழு பெயர், தற்போது எங்கே இருக்கிறார், என்ன செய்கிறார், இந்த ஸ்டூடியோவில் தான் வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் அநேகமாக தாயகத்தில் வாழுகிற கலைஞர்களை நாங்கள் இல்லங்களில் போய் சந்தித்து அவர்களுடைய இல்லத்தில் நேர்காணல் கொண்ட நாங்கள் செய்து உலகத்தமிழ் உறவுகளுக்கு நாங்கள் வரலாற்று நீதியாக கொண்டு வரோம். நேற்றைய நாளிலே ஒரு மங்களகரமாக அவர் தனக்கண்டு ஒரு தொழில் ஒன்றை ஆரம்பித்து அதை என்னன்றதெல்லாம் நாங்கள் இப்போ எங்களுடைய காணொலியில் கொண்டு வரப்போகிறோம். அதுக்கு முதல் அவருடைய சொந்த முகவரியும் தற்போது அவருடைய முழுமையான பெயர்களையும் எங்களோட உறவுகளுக்கு நாங்கள் சொல்லிக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். என்னுடைய பேர் நிரோஜன்டா தான் இப்போ உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய சொந்த பேர் சூர்யா. நான் யாழ்ப்பாணம் வைத்தீஸ்வரா வித்யாலயத்தில் தான் படித்தேன். நான் 1970 பிறந்த நான். 90ஆம் ஆண்டிலிருந்து நான் இந்த இசைத்துறைக்குள்ளே வந்தது. 1990ஆம் ஆண்டில் ஒரு மேடை பாடகனாக ஆரம்பித்து அதுக்கு பிறகு 91ஆம் ஆண்டு கடைசி கால பகுதிகளில் கவிஞர் புதுவை ரத்தினதுரை அண்ணன் அவர்களால் என்னை இனங்காணப்பட்டு தங்களுக்கும் பாடலாமே என்ற ஒரு நோக்கத்தில் என்னை அழைத்து பேசினார். கடலிலே காவியம் படைப்போம் என்ற அந்த ஒரு பாடல் ஒளிப்பதிவு நடந்து கொண்டிருந்தது. இசைவாணர் கண்ணன் மாஸ்டர் அவர்கள் புதுவை அண்ணன் எழுத்தில் அந்த ஒரு 10 பாடல்கள் அடங்கிய ஒரு ஒளிநாடாக உருவாகி கொண்டிருந்தது. அதில் என்னையும் ஒரு பாட்டு பாடுமாறு அழைத்தார் புதுவை ரத்தினதுரை அண்ணன் அவர்கள். அங்கே போன போது இசைவாணர் கண்ணன் மாஸ்டர் ஐயா அவர்கள், பல எங்களுடைய கலைஞர்கள், புதுவை ரத்தினதுரை ஐயா அவர்கள் எல்லாரும் அங்கே இருந்தார்கள். அதைவிட என்னுடைய மூத்த பாடகர்கள், என்னுடைய சக பாடகர்களான சாந்தன், சுகுமார் அவர்கள் இருவரும் அங்கே இருந்தார்கள். முதல் ஆரம்ப பாடலே அவர்கள் இருவருடனும் சேர்ந்து பாடும் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இந்த பாரில் தமிழன் படும் வேதனைகள் பனிப்போல் இனிமேல் மறையும் என்ற பாட்டை நாங்கள் 3 பேரும் சேர்ந்து பாடியிருந்தோம். அதைத் தொடர்ந்து அந்த சீடியிலேயே 3 பாட்டு, ஒன்று சுகுமார் அண்ணையோடு சேர்ந்து ஒரு பாட்டு, மற்ற 3 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு, சுகுமார் அண்ணனோட 2 பாட்டு, 3 பாட்டு அதில் பாடியிருந்தேன். அதுதான் எனக்கு முதல் அந்த ஒரு விடுதலை போராட்டத்துக்காக பாடின பாடலில் அதான் ஆரம்ப பாடல். அதான் என்னுடைய ஆரம்ப படியாக இருந்தது. அதற்குள்ளே நான் கால் வைக்கிறதுக்கு
அது வந்து நான் ஒரு மேடை பாடகனாக இருந்தபடியினால் திரை இசை பாடல்களைத்தான் பாடிக்கொண்டு ஒரு மேடை பாடகனாக இருந்தேன் இசைக்குழுவில். என்னுடைய குரல் அவர்களுக்கு பிடித்ததோ அல்லாட்டி என்னவோ தெரியலை, என்னை அழைத்தார்கள். எனக்கும் அந்த காலத்தில் எனக்கு அவர்கள்லாம் நீங்கள் எல்லாம் வேறு தெரிவும் இல்லை, அவர்கள்லாம் நீங்கள் நாட்டை ஆண்டாலும் சரி, இந்த வடகிழக்கு மாகாணத்தில் வந்து அவர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள், பல நிர்வாகங்கள் நடந்து கொண்டிருந்தது. எங்களுக்கும் தொழில் வேண்டும், அதனால் அவர்கள் வந்து எங்களுக்கு மாதாந்த வருமானம் வந்தது அவர்களால். எனக்கும் சரி, சாந்திரனாக்கும் சரி, சுகுமாரன், என்னை போன்ற அந்த வெளிக்கலைஞர்கள் எல்லாருக்குமே மாதாந்த கொடுப்பனவை கொடுத்து அவர்கள் தங்களுடைய பிரச்சார பாடல்கள், போராட்டம் சம்பந்தமான பாடல்கள், ஒரு மாவீரர்கள் வீரச்சாவடைந்தால் இந்த மாவீரர்களை பற்றி போற்றி பாடும் பாடல்கள் எல்லாம் நாங்கள் பாடிக்கொண்டு அவர்களுடனே பல வருடங்களாக பயணித்து கொண்டிருந்தோம். இப்படியான ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய மேடை பாடகராக அறிமுகமாகி தாயக பாடல்களுக்குள்ள நீங்கள் ஈந்தெடுக்கப்பட்டு உங்களை வந்து கிரைபண்பாட்டு கழகத்தினுடைய புதுவரத்தின உங்களை அழைச்சி முதலாவது பாடல், அதிலும் தாயகத்தின் முன்னணி கலைஞர்களான சுகுமாரன், சாந்தன்யாக்களோடு நீங்கள் அந்த பாடலுக்கு போகிற பொழுது உங்களுடைய தருணங்கள் எப்படி இருந்தது? அந்த பாடலில் நீங்கள் பாடின ஒரு சில வரிகளை எங்களோட உறவுகளுக்கு காணொளி மூலம் கூட ஒரு சில வரிகள் அநேகமான ஆக்கள் யார் பாடினன்றதெல்லாம் சில மாறுபட்ட நிலைகள் இருக்குது. தொடர்ந்து பேச போகிறோம், அந்த வரிகளையும் நாங்கள் கொடுப்போம். தருணங்கள் என்று சொன்னால் எனக்கு அது ஒரு பெரிய தருணமாக இருந்தது அந்த நேரத்தில். இப்போ இந்த காலத்தில் நீங்கள் நிறைய பேர் அவதானிச்சிருப்பீங்கள், ஒரு இசைத்துறைக்குள்ளே வாரதுக்கு, ஒரு பாடகன் ஆகிறதுக்கு எவ்வளவோ சிம்பிளாக, இப்போ சின்ன பிரச்சனை அதெல்லாம். ஒரு பாட்டு பாடணும்னு சொன்னால் கூட யூடியூப்பில் தட்டி பாட்டை கேட்டாச்சு, ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு, வந்து பாடியாச்சு. இது ஒரு நாள்லேயே பாடகர் ஆகலாம், ஒரு நாளில் மேடையில் பாடிட்டு அடுத்த நாள் ரெக்கார்டிங்கில் பாடுற அளவுக்கு இப்போ தொழில்நுட்பங்கள் எல்லாம் வந்துட்டுது. அந்தளவுக்கு திறமையானவர்களும் இருக்கிறார்கள், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா இப்போ எங்களோட நாட்டில் இந்திய கலைஞர்களுக்கு நிகராக பல பாடகர்கள், வாத்திய கலைஞர்கள் நிறைய இருக்கிறார்கள், இல்லையென்று இல்லை. அவர்களை சொல்லப்போனால் சில பாடல்கள் அவர்களை விட திறமை பாடக்கூடிய பாடல்கள் கூட எங்களிடம் இருக்கின்றார்கள். அப்போ என்ன கேட்டு நீங்கள் முதல்ல அந்த தருணம், முதலாவது அந்த தருணம், அந்த பாடகர்களோட நீங்கள் இணைந்து போயிட்டீர்கள், அதில் இருந்து கூட பயணம், தாயத்துக்கான பயணங்கள் அந்த தருணம் என்று கேட்டிருந்தீங்கள். அந்த தருணம் என்று சொன்னால் முதல் நான் இசைவாணர் கண்ணன் ஐயா என்றது வந்து இப்போ தென்னிந்தியாவை பொறுத்தவரையில் இளையராஜா, எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களைப் போல ஒரு இசையமைப்பாளர் தான் இங்கே ஈழத்தின்ற ஒரு முக்கியமான இசையமைப்பாளர், பெரிய இசையமைப்பாளர். அப்போ அவருடைய இசையில் நான் பாட போகிறேனே என்ற அந்த ஒரு சந்தோஷம். அதை விட கவிஞர் புதுவை ரத்தினதுரை ஐயா வந்து அவரும் பெரியொரு கவிஞர், அவரை மாதிரி ஒரு கவிஞர் இதுவரைக்கும் இனி பிறந்து வேறு தெரியாது. அப்போ அவருடைய வரிகளில் கண்ணன் மாஸ்டர் இசையில் நான் பாட போகிறேன். அதை விட அணிசை கலைஞர்கள், தபேலாவாக இருக்கட்டும், கிட்டாராக இருக்கட்டும், கீபோர்டாக இருக்கட்டும், ட்ரம்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே பெரிய பெரிய பிரபல்யம் வாய்ந்த பெரிய மூத்த கலைஞர்கள். அப்போ அப்படி ஒரு கலைஞர்களோட நானும் இணைஞ்சு பாட போகிறேன். அதுவும் மூத்த பாடகர்கள் சுகுமாரண்ணன், சாந்தனண்ணன் அவர்களோட சேர்ந்து பாட போகிறேன். அந்த சந்தோஷம் அது இன்றைக்கு வரைக்கும் அந்த சந்தோஷம் எனக்கு இருக்குது. புதுவே நான் நிறைய பாட்டுகள், அவர் எழுதின பாட்டுகள், அவரால் உருவாக்கப்பட்ட பாட்டுகள் எல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு வரை நான் சந்திக்க மாட்டேனான்ற சந்தர்ப்பத்தை நான் நீங்கி கொண்டிருக்கேன். தானாக வந்த சந்தர்ப்பம் இது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, மறக்க முடியாத வாழ்க்கையில் இன்றைக்கும் எனக்கு. அந்த பாடல்களை நீங்கள் ஒளிப்பதிவு செய்து உலகெங்கும் ஓடிக்கொண்டிருந்த ஒரு காலம், 3 கலைஞர்கள் ஒரே மேடையில் ஒரே பதிவேற்றங்களை செய்து அந்த பாடல் வந்து பெரிய அளவில் ஒரு வெற்றி பாடலாக போய் கொண்டிருக்கிற பொழுது உங்களுக்கான அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு புதிய கலைஞராக, தாயகத்துக்கு ஒரு புதிய கலைஞர்களாக வாரீர்கள், ஒரு இளம் வாலிபனாகவும் இருந்திருப்பீர்கள். அப்படி ஒரு பதிவேற்றத்துக்குள்ளே நீங்கள் போய்கள் எங்களோட தாயகத்தினுடைய கலைஞர்களோட உங்களுக்கு கிடைச்ச சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு அடுத்த உங்களுக்கு முதலாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிட்டுது. திரும்ப வந்து நிரோஜனுக்கு அடுத்த பாடலை நாங்கள் கொடுக்கணுமென்ற அடுத்தடுத்த கட்டங்கள் எல்லாம் இப்படி நகர்த்தப்பட்டு கொண்டு வந்தது. உங்களுக்கு வந்து தனி பாடல்கள் இருக்குது, குழுவினரோட பாடல் பாடியது இருக்குது. இதில் சிறப்பான பாடல்கள் எல்லாமே சிறப்பான பாடல்கள், அதில் மறக்க முடியாத பாடல்கள் நிறைய இருக்குது. இப்போ நாங்கள் அதுகளை எல்லாம் நாங்கள் கதைச்சு கொண்டு வரோம். இப்போ நீங்கள் இந்த பாடல்கள் பதிவேற்றம் செய்ததுக்கு பிறகு உங்களுக்கு அந்த தாயத்தினுடைய முக்கியமான ஆட்கள் ஒரு கௌரவத்தை தந்திருப்பினுமா, அல்லது உங்களுக்கான ஒரு வரவேற்பு இப்படி இருந்தது? கண்டிப்பாக அந்த பாடல், முதல் பாடலே வந்து அந்த சிடியில் வந்து அந்த வெளிநாடாவில் வந்த 10 பாடல்களுமே வந்து ஒரு
பிரபலியமான பாடல், இன்றைக்கு வரைக்கும் பிரபலியமாக இருக்கிற பாட்டு. எல்லாமே நல்ல இசை, நல்ல வரிகள், நல்ல குரல் வளங்களை கொண்டு பாட வைத்த பாடல்கள்லாம் அத்தனை பாடல்களும். அதில் இந்த பாரில் தமிழன் படம் வேதனைகள்ன்ற பாட்டு ஒரு கிக் சாங்னு சொல்லலாம். இந்த படையணி முகாம்களில் சில நிகழ்வுகள் எல்லாம் பாட கூப்பிடுவாங்க. அங்கே போனால் எல்லாரும் எல்லாத்தையும் மறந்து டான்ஸ் ஆடுவாங்க போராளிகள் எல்லாரும். எத்தனையோ முகாம்களில் நிகழ்ச்சி சேர்ந்துட்டு என்ன சாந்தனே சுமாரனே எல்லாம் தூக்கி வச்சு டான்ஸ் ஆடுவாங்களா. அப்படி ஒரு சந்தோஷமான பாட்டு அந்த பாட்டு. அப்போ எனக்கு மனசில் சந்தோஷம், இப்படி ஒரு பாட்டை நான் முதல் பாடி இருக்குமே அப்படின்ற சந்தோஷம் இன்றைக்கு வரைக்கும் மறக்க இயலாது. வெளிநாடுகளில் நிறைய பேர் இப்போ அந்த பாட்டுகளை பாடிக்கொண்டிருக்காங்க. அதை தொடர்ந்து எனக்கு நிறைய பாட்டு ஒரு அடுத்தடுத்த பாடல்கள் 100-150 பாட்டு கிட்ட நான் பாடியிருப்பேன். இங்கே தாயத்துக்கான பாடல்கள் கூடுதலாக எனக்கு கிடைச்ச பாட்டுகள் வந்து ஒரு மென்மையான பாடல்கள், ஒரு மெலோடி சாங். எந்த குரல் வந்து கொஞ்சம் சாஃப்டான குரல்ன்றதுனால எந்த குரலுக்கு ஏற்ற மாதிரியே ஒவ்வொரு இசையமைப்பாளர்களும் இந்த தாயத்தில் உள்ள நான் எல்லா இசையமைப்பாளர்களையும் பாடியிருக்கேன். நீங்கள் எந்த குரலுக்கு எந்த மெட்டு பொருந்தமெண்டோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சாஃப்டான இப்போ கூடுதலாக மாவீரர் பாட்டுகள்லாம் எனக்கு கிடைக்கும். அந்த கொஞ்சம் அடிதடியான பாடல்கள், குத்து பாடல்கள் மாதிரி அதெல்லாம் எனக்கு தர மாட்டாங்கன்னு சொன்னால் அதை விட இது நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு சிட்டு, மேஜர் சிட்டுக்கு எனக்கு எல்லாம் வந்து இப்படியான பாட்டுகள் தருவாங்க. அப்போ மாவீரர் பாட்டு கொஞ்சம் கூடுதலாக பாடியிருக்கேன். இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்குன்னு சொல்லி நான் இந்தியாவில் இருந்த காலத்தில் வரைக்கும் நான் பாடியிருக்கேன். இந்த சில பாடல்களில் நிறைய பாடல்கள் 150க்கும் மேற்பட்ட தாய பாடல்களை பாடியிருக்கிறீர்கள். எல்லாமே வந்து சிறப்பான பாடல்கள். சில பாடல் வரிகளை நீங்கள் ஞாபகப்படுத்த முடியுமா எங்களோட உறவுகளுக்கு? இன்றைக்கும் கூட நான் இப்போ போராட்டமெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ எதுவுமே இல்லை. இருந்தாலும் நிறைய பேருக்கு அந்த உணர்வு இருக்குது, அந்த ஆசை இருக்குது. ரசிகர்களுக்கு வந்து நாங்கள் பாடின பாட்டை எங்களோட வாயால் இப்பவும் நேரில் கேட்கணும் நிறைய பேருக்கு இருக்குது. இந்த சந்தோஷ மேகங்கள் என்ற பாட்டு ஒரு அழகான பாடல். அதுவும் இசைவாணர் கண்ணன் ஐயா இசையமைச்சது, புதுவேன் எழுதினது, நானும் திருமலைச்சந்திரன் அவர்களும் பாடினது. அந்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் புலம்பெயர் நாடுகள்லையும் சரி, இல்லை எல்லா பாட்டும் நிற்கிது இல்லையாண்டு இல்லை, எல்லாற்ற பாட்டும் எத்தனை ஆயிரம் பாட்டு இருக்குது, பாடல் எல்லாமே நிற்கிது மனசில் எல்லாருக்கும். எல்லாமே ஒரு வரலாற்று முத்திரை படைத்த பாடல்கள் தான். சினிமா பாடல்கள் மாதிரி இல்லை தாயா பாடல், எல்லாமே ஒரு வரலாற்று பதிவு, உண்மை சம்பவங்கள். சினிமா பாடல்கள் வந்து பொய்யை உண்மையாக்குறது கவிதை, அது கற்பனை கவிதை தான். இது வந்து உண்மை சம்பவத்தை பாட்டாக்குனதான் இதெல்லாம். அப்போ இந்த சந்தோஷங்கள் அப்படியான சில பாட்டுகள் வந்து நான் பாடின உப்பளக்காட்டு, சின்ன சின்ன கூடு கட்டி, அப்படியான பாட்டுகள் இந்த மாதிரி சின்ன அந்த நீங்கள் சொல்லிக்கொண்டு வரைக்கும் நான் ஞாபகப்படுத்தி விடணும். இந்த சின்ன சின்ன கூடு கட்டி நாம் இருந்த ஊர் பிரிந்தோம், தென்னிலங்கை பேய்களால் நான் அந்த பாடல் வந்து அன்றைய காலகட்டத்தில் 95ஆம் ஆண்டு காலம் வடபகுதியிலிருந்து, அதாவது யாழ்குடா நாட்டை விட்டு மக்கள் இடம்பெயர்வுகளுக்கு அண்மிச்ச நேரம் அந்த பாடல் வந்திருந்தது. ஆனால் சில தகவல்கள் சிலருடைய இதில் வந்து மாறுபட்ட நிலை இருக்குது. ஆனால் உண்மையின்படி இந்த பாடலை நீங்களும் திவாகரனை முனைஞ்சு பாடினதாகத்தான் அந்த பாடலில் பெரிய ஒரு கதை இருக்கு. என்னென்னா, நாங்கள் 95ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் இடம்பெயர்ந்து யாழ்ப்பாணத்திலிருந்து கால்நடையாக போய்கொண்டிருக்கிறோம். போய்கொண்டு சாவச்சேரியில் ஒரு இடத்துல தங்கியிருந்த நேரத்தில் அப்போ ஸ்டூடியோ வசதி எதுவுமே இல்லை, மின்சாரம் இல்லை, ஸ்டூடியோ வசதி எதுவும் இல்லை. கொடியாமத்தில் உசன் என்ற இடத்துல ஒரு வீட்டில் சவுண்ட் ப்ரூஃப் ரெக்கார்டிங் ஸ்டுடியோ எதுவுமே இல்லை, கம்ப்யூட்டர் வசதி எதுவுமே இல்லை. ஒரு சும்மா சாதாரண ஒரு வீட்டில் ஒரு ரூமுக்குள்ளே வச்சு சும்மா அந்த ஒரு கேசட் போடுற ஒரு ஆடியோ செட், Panasonic RX100 சொல்லி ஒரு மாடல், அதில் தான் அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணினது. வாத்திய கலைஞர்கள் எல்லாம் சும்மா ஓப்பனாக வெளியில் காற்று சத்தம் கேட்குது, வாகனம் போகிற சத்தம் கேட்குது. அப்படி இருந்தும் அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் அவர்களுடைய திறமையால் அந்த செட்டிலேயே வந்து மிக துல்லியமாக அந்த பாடலை பதிவு செய்துருந்தது. அப்போ என்ன கூப்பிட்டுருந்தாங்க, புதுவேன் எழுதின பாட்டு தான் SP ஈஸ்வரநாதன் இசையமைச்சது. அந்த பாட்டு பாடணும்னு சொல்லி கூப்பிட்டேன். அப்போ சுமார் அன்னைக்கும் எனக்கு தான் அந்த பாட்டு பாடுறதுக்கு போட்டது. அப்போ சுமார் அன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் இருக்குது, அந்த தொண்டை கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் அவருக்கு பாடுற சூழ்நிலையில் இருக்கையில் அவர். அதனால் திவாகர் அண்ணையை கூப்பிட்டு 2 பேரும் தான் பாடினாங்க. திவாகர் அன்னைக்கும் அண்டைய அவர் கொஞ்சம் இந்த எனக்கு மேலாத என்ன அந்த இடம்பெயர்ந்து நடந்து போனது, அந்த தாக்கங்கள், அந்த கவலைகள், அந்த வேதனைகள் இருந்தாலும் பாடணும். நாளைக்கு ரேடியோவில் ஒளிபரப்பு செய்யணும் பாட்டு, இன்றைக்கு முடிக்கணும். அப்போ அவசரமாக அந்த பாட்டு செய்யணும். அப்போல டக்குன்னு திவாகர் அண்ணையை கூப்பிட்டாச்சு. 2 பேரும் அந்த பாட்டை பாடி நல்ல வெற்றிகரமாக பாடியாச்சுது.
ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5 தடவையாவது இந்த பாடல் தேசிய வானொலியில் அந்த பாட்டு போகாத நாள் இல்லை. அப்படி எல்லாருக்குமே தெரியும். சிலர் என்னவோ தெரியலை, சிலருக்கு வந்து அந்த பாட்டு வந்து இப்போவும் அது சுகுமார் அண்ணனும் சிட்டுவும் பாடின மாதிரி தான் அவர்கள் சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நான் ஒரு நாள் 2014ஆம் ஆண்டு முகநூல் ஆரம்பித்தேன். முகநூல் ஆரம்பித்தோன்னா அதில் இந்த பாட்டை நான் பதிவேற்றம் செய்தேன். நான் சின்ன சின்ன கூட்டு வீடியோவாக பதிவேற்றம் செய்தேன். நானும் திவாரணையும் பாடினதுன்னு சொல்லி அதில் தலைப்பு போட்டு இந்த வீடியோ பதிவேற்றம் செய்திருந்தேன். அதில் நிறைய பேர் வந்து என்ன வேறு யாரோ பாடின பாட்டை நீங்கள் பாடினேன்னு சொல்கிறீங்க, இது உங்களுக்கே நியாயம் இல்லையா அப்படின்னு நிறைய பேர். சில பேர் சிட்டும் சுகுமாரனையும் பாடினது, சில பேர் செங்கதிரும் சுகுமாரனையும் பாடினது, அப்படியெல்லாம் நிறைய விவாதம். அப்போ அதில் தெரிஞ்சவங்க, எங்களோட இருந்தவங்க, அந்த பாட்டு ரெக்கார்டிங் டைம் நின்றவங்க, இந்த குரலை அறிஞ்சவங்க எல்லாம் சில பேர் எழுதுகிறாங்க, இல்லை இது நிரோஜனை தான் பாடினது அப்படின்னு. இதை நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், தாயகத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட பாடகர்கள்லாம் அந்த நேரத்தில் இப்போ சாந்தண்ண, சுகுமாரண்ண, செங்கதிர், சிட்டு, திருமலச்சந்திரன், நான் அப்படி ஒரு கொஞ்சம் பேர் தான். அந்த குரலை இனங்கண்டு கொள்ள தெரியாமல் எங்களில் சில பேர் இப்பவும் இருக்கிறார்கள் என்னும் போது வேதனை. தென்னிந்திய பாடகர்கள் வந்து லட்சக்கணக்கில் பழைய ஸ்ரீனிவாசில் PV ஸ்ரீனிவாசன்லேருந்து SPB ஐயாவிலேருந்து ஜெயசுவாஸ்லேருந்து சவுந்தரராஜன்லேருந்து இன்னைக்கு பாடுற பிரியங்கா வரைக்கும் எல்லாரையும் இனங்காண்டு இந்த நாள் வந்த பாட்டுக்காரரையோ பாட்டுக்காரனை கூட இன்னைக்கு சொல்கிறாங்க, இன்னைக்கு ஒரு பாட்டை புதுசாக கேட்டால் இது இன்னார் பாடிடுறாங்க. அது எங்களோட பாட்டை எங்களோட மக்கள் சில பேர்ட்ட குரலை அடையாளம் காண முடியாமல் இருக்கிறாங்க. வேதனையாகவும் இருக்குது, கவலையாகவும் இருக்குது. அதே எனக்கு தெரியலை. நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து வந்த தன்னுடைய அனுபவ பகிர்வுகளை வந்துன்னா நாங்கள் சில இதுகளுக்கு அப்போ இந்த 2002ஆம் ஆண்டு ஒரு சமாதான காலம் வந்து ஏற்பட்ட பொழுது பல தாயக கலைஞர்கள் வந்து புலம்பெயர் நாடுகளுக்கு சென்றது. அந்த வரிசையில் நீங்களும் சென்றிருந்தீங்க. ஆமாம். அன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கான வரவேற்புகள் எப்படியெல்லாம் நீங்கள் கௌரவிக்கப்பட்டீர்கள் என்றதையும் எங்களோட உறவுகளுக்கு நாங்கள் சொல்லுவோம். 2003ஆம் ஆண்டு நாங்கள் போனோம். 28 பேர் போனாங்க. அதில் சாந்தண்ண, நான், சுகுமாரண்ண, பார்வதி சிவபாதன், மற்ற வேல்மான், சதா வேல்மான் இப்போ அவர் உயிரோட இல்லை, கபிலன், அதே சிவராம், அப்படி கொஞ்சம் ஒரு 6-7 கலைஞர்கள் தான் நாங்கள் வெளிக்கலைஞர்கள், மற்றெல்லாம் போராளி கலைஞர்கள். 28 பேர் போனாங்க. நாங்கள் நோர்வே, சுவிஸ், ஜெர்மன், பிரான்ஸ், ஹாலண்ட் எல்லா நாட்டிலையும் போய் இசை நிகழ்ச்சி நடந்தது. எங்களுக்கு அது ஒரு நினைவான்று தெரியாத மாதிரி இருந்தது. என்னென்னு சொன்னால் அந்தளவு வரவேற்பு. ஏர்போர்ட்டில் போய் இறங்கினோன்னு எங்களுக்கு கொடுத்த வரவேற்புன்றதை விட யார்கிட்ட காரில் ஏறினாலும் யார்கிட்ட வீட்டில் போனாலும் தாயப்பாட்டு தான் உரைபாடல், தாயப்பாட்டு தான் படிச்சுட்டு இருக்குங்க. சிடியில் வந்து அங்கே வீட்டிலலாம் அடிக்க வச்சுருப்பாங்க தாயப்பாடல் சிடி. அப்படி ஒரு உணர்வாக அந்த நேரம் இப்போவும் அப்படித்தான் இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. அது மட்டும் இல்லை, மேடையில் ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் வந்து அரங்கம் நிறைஞ்சு ரசிகர்கள் இருக்க இடமில்லாமல் நின்று பார்த்தவங்க. ஒரு 4 மணித்தியால ஷோவை நின்று பார்த்த வரலாறு என்னை மறக்க முடியாது. அது மட்டும் இல்லை, அந்த சந்தோஷத்தில் எங்களை அந்த இவ்வளோ காலமும் யாரோ பாடின பாட்டை யாரோ வந்து பாடிட்டு பார்த்தவங்க நேரடியாக நாங்களே பாடின பாட்டை நாங்களே நேரடியாக போய் அவங்களுக்கு முன்னால் பாடும்போது பெரிய ஒரு சந்தோஷம். எங்களுக்கு நிறைய கிஃப்ட்டு தந்தாங்க, எவ்வளோ ஹெல்ப் பண்ணினாங்க, எவ்வளோ சந்தோஷமாக எங்களோட பழகினாங்க. மறக்க முடியாது இன்னைக்கு வரைக்கும். அது தாயக பாடல்கள் அப்போ கிடைச்ச ரசிகர்கள் இன்னைக்கு வரைக்கும் என்னோட தொடர்றாக நிறைய பேர் இருக்கிறாங்க. நிச்சயமாக அப்படி இருக்கிறோம் நிரோஜன்னா. அப்படி எல்லா கலைஞர்களுக்கும் உரிய மரியாதைகள் இருக்குது. ஆனால் அந்த தாயக கலைஞர்கள் ஒரு சமாதான காலத்தை ஏற்படுத்தினதுக்கு பிறகு எந்த கலைஞர்களும் எதிர்பார்க்கல ஒரு ஃப்ளைட் மூலம் வந்து ஒரு நாடு கடந்து போய் எங்களுக்கு அந்த பாடும் வாய்ப்பு இவ்வளோ சீக்கிரமாக கிடைக்கும்னு சொல்லி அந்த அப்படியான ஒரு அந்த நிலையில் நீங்கள் எப்படி உங்களுக்குள்ளேயே ஊகிச்சு கொண்டீங்க? இப்போ எங்களுக்கு இப்போ உலக திடீரென்று எல்லாரும் வந்து பல மேடைகளில் பாடிக்கொண்டிருந்தவ, கிடைக்கப்பட்ட இடங்களில் படித்து கொண்டிருந்தவ. இப்போ அஞ்சின மாதிரி தென்னைகள்லேயும் தெருக்கள்லேயும் வீதிகள்லேயும் ஆலயங்கள்லேயும் வந்து எங்களுடைய போராட்டங்கள் போனோம். அதே மாதிரி இப்போ உங்களோட கலைப்பயணங்களும் அப்படி இருந்தது. ஒரே டீமாக நீங்கள் போய் பல தடவை போயிருக்கிறீங்க. எத்தனை நாடுகளுக்கு யூரோப்பில் கூடுதலாக எல்லா நாட்டுக்கும் போயிருக்கோம். ஜெர்மன், சுவிஸ், பிரான்ஸ், நோர்வே, ஹாலண்ட் அந்த நாடுகளுக்கு போயிருக்கோம். போய் அங்கே உள்ள புலம்பெயர் உறவுகளுடைய வரவேற்புகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு வந்ததின் பிற்பாடு உங்களுக்கு ஆனால் அடுத்தடுத்து தாயகத்தில் வந்து கூடுதலான பாடல்கள் தரப்பட்ட 150க்கும் மேற்பட்ட பாடல்களை நீங்கள் மற்ற இன்னொன்று அந்த டைமில் நாங்கள் போனோம் ஒரு பாட்டு கூட நாங்கள் தென்னிந்திய திரைசை பாட்டு பாடலை. அவ்வளவு கலைஞர்களும் அவ்வளவு பாட்டு
ஒரு 30-40 பாட்டு பாடினோம், அவ்வளோதான் தாயப்பாடு தான். எங்களால் பாடப்பட்ட தாயப்பாடெல்லாம் அவ்வளோ ரசனையோட முடியும் வரைக்கும் இசை நிகழ்ச்சியை அந்த ரசிகர்கள் அப்படி ரசித்து பார்த்து வரவேற்றாங்க. இந்த இப்படியான ஒரு காலகட்டத்தில் இப்போ உங்களுக்கு மறக்க முடியாத பல சம்பவங்கள் இருக்குது, நிறைய இருக்குது, நிறைய விடயங்கள் இருக்குது. அந்த உங்களுக்கு உங்களையே மறக்க முடியாது உங்களுக்கான விருதுகள், உங்களுக்கான உயர்நிலைக்கு நீங்கள் போகிறீர்கள், அந்த கலையிலேயே வந்து உயர்ந்து கொண்டு போகிறீர்கள், தாயகத்தில் ஒரு பெரிய அளவில் வலம் வந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இப்படியெல்லாம் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பங்களை வந்து தாயகத்தில் வந்து ஏற்படுத்தி கொடுக்குற பொழுது உங்களால் மறக்க முடியாத சில கலைஞர்களை அல்லது அமைப்புகளை அல்லது தலைவர்களை சந்திச்சிருப்பீர்கள். இதில் வந்து நீங்கள் அப்படியான என்ன விடயத்தை நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள்? ஏன்னா பகுதியாக நீங்கள் வெற்றி பாடல்களை போய் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு தலைமை ஒன்று இருந்திருக்கும். அப்போ அந்த பகுதியில் நீங்கள் உங்களை கூப்பிட்டு சந்திக்கிற பொழுது நீங்கள் யாரை சந்திச்சிருங்கள்? இப்படியான அந்த நிலை, அந்த உணர்வுகளை நீங்கள் வெளிக்கொண்டு வாரீர்கள். 1992ஆம் ஆண்டு இந்த கடலை காவியம் படைப்பம் வந்து CD வெளியீட்டு விழா வந்து வெள்ளவெடுத்துறையில் நடந்தது. அப்போ எங்களுக்கு தெரியாது யாரை பார்க்க போகிறோம்ன்றது தெரியாது. பஸ்ஸில் ஏற்றிக்கொண்டு எல்லாரையும் கூட்டின்னு போயாச்சுது. அப்படியே டீமாக எங்களோட இசைக்குழு டீம், அப்போ சாந்தன் இசைக்குழுன்னு சொல்லி இருந்தது. சாந்தன், நான், பார்வதி அம்மா, ஒரு கொஞ்சம் பாடல்களோடு அந்த டீம் இருந்தது. அப்போ அவ்வளோ பேரையும் கூட்டிக் கொண்டு வெள்ளவெடுத்துறையில் ஒரு இடத்துக்கு போனால் அங்கே ஒரு கடற்புலி அவங்களோட முகாம், அங்கே இசை நிகழ்ச்சி நடக்க போகுது. இசை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கக்குள்ளேயே தலைவர் வந்துட்டார். அப்போ தான் எங்களுக்கு தெரியும் அவர் இதில் கலந்து கொள்ள போகிறார், இன்றைக்கு நாங்கள் அவரை சந்திக்க போகிறோம்ன்ற தெரிஞ்சது. அன்றைக்கு தான் முதல் தலைவரை சந்தித்தது. அந்த பாடி முடிய அவர் வந்து எங்களோட எல்லாம் கதைச்சி ஃபோட்டோலாம் எடுத்து அது எங்களுக்கு பெரிய ஒரு வரம் மாதிரி அந்த நேரத்தில். இப்போ இன்றைக்கு வரைக்கும் அது மறக்க முடியாத ஒரு சம்பவம், நெஞ்சில் பதிஞ்ச ஒரு சம்பவம். ஏன்னா நாங்கள் எதிர்பாராமல் சொல்லி கூட்டிகிட்டு போயில எங்களை வந்து இங்கே தான் போகிறோம், இன்னாரை பார்க்க போகிறோம்னு சொல்லலை. அன்றைக்கு மட்டும் இல்லை, எப்போவுமே அப்படித்தான். அவருக்குரிய பாதுகாப்புக்காக சில விஷயங்களை இருப்பேன். அங்கே போனோன்னு தெரிய வந்துடும் எங்களுக்கு தலைவர். அப்படி நிறைய இடத்துல நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். அவர்கிட்ட கையாலேயே வந்து 2-3 தடவை நாங்கள் பாடின பாடல்கள் இந்த வெளியீட்டு விழாவில் வந்து அவர்கிட்ட கையாலேயே எங்களுக்கு விருதுகள் கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லை, பெரிய பெரிய தளபதிகள் எல்லாரும் வந்து எங்களை பாராட்டுவாங்க, போராளிகள் எல்லாம் அவங்களோட வந்து பழகுவாங்க. அது நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அந்த நேரம். அது இன்னைக்கு வரைக்கும் 1992ஆம் ஆண்டு ஆரம்பத்திலே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. பிறகு பகுதியாக 95 இடம்பெயர்வுகளுக்கு பிறகு தாயப்பாடல்கள் மூலம் தலைவரை சந்திக்கக்கூடிய கலைஞர்கள் சந்திப்பில் தலைவரை வந்து சந்திக்கக்கூடிய பாக்கியமும் உங்களுக்கு கிடைச்சது. மற்ற கலைஞர்களோட, பொதுவாக கலைஞர்களோட நீங்கள் அன்னைய தேசிய தலைவர் அவர்களை சந்திக்கிற பொழுது எப்படியான மகிழ்ச்சியை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள்? பல கலைஞர்களோடு நீங்கள் போகிறீங்க, இப்போ அந்த அவரை பார்க்கணுமன்ற உங்களுக்கு ஒரு இடத்துக்கு போகிறது மட்டும் தெரியாது. ஆனால் போனதுக்கு அப்புறம் அப்படியான இடங்களில் நீங்கள் இப்படி சுவாரஸ்யமாக உங்களுக்கு கலைஞர்களுக்கு அண்ணன் உங்களோட என்ன விளையாடுவார், அப்படி சாப்பிடுவார், அனுபவம் இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. என்னென்னா இப்போ நாங்கள் பயந்து கொண்டு தான் போகிறோம். ஃபஸ்ட் டைம் போய்களே எல்லாம் எப்படியோ கொஞ்சம் கோவக்காரனாக இருப்பாரோ அல்லது கடுகடுப்பாக இருப்பேரோ ஒன்றெல்லாம் நினச்சிருப்போம். ஆனால் சிரித்த முகத்தோட யாரோடையுமே கோவமாக இருந்ததை நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்லை. மற்ற அவரும் ஒரு இசை இந்த பயங்கர ரசனை உள்ள ஒரு ஆள் தான் அவரும். கேட்பார் எங்கள்கிட்ட. அவருக்கு எம்ஜிஆர் பாட்டு ரொம்ப பிடிக்கும், பாரதியார் பாட்டு ரொம்ப பிடிக்கும். தரை மேல் பிறக்க வைத்தான் அந்த பாட்டு கேட்பார். சுகுமாரனேட்ட நாளை நமதே பாட்டு சொல்லி கேட்பார். சாந்தண்ணே, அரட்டிக்கண்ணே, சுகுமாரண்ணே, அப்படி என்ன 3 பேரும் சேர்ந்து